அடுத்து வந்து நான் நீ நாம் வாழவே ஃப்ரம் மெட்ராஸ் மூவி. இந்த பாட்டு வந்து இதெல்லாம் வந்து அப்போ ஃபோனில் பாட்டு கேட்க ஆரம்பித்த டைம் வந்துருச்சு. ஸோ அப்பயே வந்து நம்ம ஆல்பம் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. சந்தோஷ் வந்து எனக்கு அட்டகத்தி ஆல்பத்துலேயே ரொம்ப பிடிச்சி போச்சு. ரொம்ப நாள் அந்த யுவன் விட்டு போன கேப் வந்து எப்படி ஃபில் பண்ண விட்டு போன மீன்ஸ் அந்த டைமில் அவர் ஜோனில் அவருக்கான டைரக்டர்ஸ் கூட படம் வர்றது கொஞ்சம் அப்படியே கம்மியாகி அடுத்த ஃபேஸ் ஆஃப் மியூசிக் ஓப்பன் ஆன மாதிரி இருந்துச்சு. அப்போ அட்டகத்தி படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதுக்கப்புறம் சந்தோஷ் மியூசிக்கில் படம் அதே டைரக்டர் காம்போ ரஞ்சித் அண்ணா கூட அப்படிங்கும்போது இந்த பாட்டு வந்து ரொம்ப சூப்பரான பாட்டு. நான் நீ நாம் வாழ இது வந்து என்ன சொல்லுவோம், நம்ம கூட ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் வந்து நமக்கு ஒரு ஆறுதல் சொல்கிற மாதிரியான ஒரு ஃபீலில் இருக்கும். அது எப்படின்னா இது ஃபீமேல் தான் பாடுவாங்க, சுச்சுவேஷன் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் வந்து இது நீங்கள் ஃபீமேலாக இருந்து கேட்டாலுமே அதே மாதிரி ஒரு உணர்வை தான் தரும் அப்படின்றது என்னோட அபிப்பிராயம். ஏன்னா வந்து லைன்ஸில் வர ஒவ்வொரு வார்த்தையுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். விடு என்ன நான் இப்ப என்ன நான் இருக்கேன்ல கூட, நம்ம இது வந்தா பார்த்துக்கலாம், இந்த பிரச்சனை வந்தா இப்படி சமாளிச்சுக்கலாம், அந்த பிரச்சனை வந்தா அப்படி சமாளிச்சுக்கலாம், ரொம்ப குழம்பி போயிருக்காத, நான் கூடவே தான் இருக்கேன். அப்படிங்கிற மாரியான ஒரு உணர்வ தரக்கூடிய ஒரு பாட்டு. ரொம்ப நல்லாயிருக்கும். யாருன்னா கேட்காம இருந்தீங்கன்னா கேட்டு பாருங்க.